அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்லதோர் திருப்பமான நாளாக அமையட்டும். ஏனென்றால் இதுவரையில மனவளக்கலை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று முதல் கொண்டு மனவளக்கலை பிறருக்கு கற்பிக்கிறதுக்கு தகுதியாக ஆசிரியர்களாக வந்திருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய மாற்றம். அது மாத்திரமல்ல, இன்னொரு ரகசியம் என்னன்னா, இந்த கலை தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவ வேண்டியதா இருக்குது. ஒருத்தர் 2 பேர் போதுமா இந்த உலகத்துக்கு? நிறைய வேணும். எல்லா நாடுகள்லையும் வேணும், எல்லா மொழியிலையும் வேணும். அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் அனைவரும் இங்கு பொறுப்பேற்றுக் கொண்டு வந்திருக்கீர்கள். அதோடு இதே தத்துவத்தை பரவிடுறதுக்கு ஆசிரியர்கள் வேணும் இல்லையா? அந்த இடத்தை நீங்க நிரப்பி இருக்கிறீங்க. இப்போ உண்மை சொல்ல போனா நீங்கள் எல்லாம் குரு ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு ஞான குரு ஸ்தானம்னா சாதாரணம் அல்ல. உலகையே உயிர்ப்பிப்பதற்காக அந்தந்த காலத்துல ஞான குருமார்கள் வந்திருக்கார்கள். அவர்களெல்லாம் சம்பிரதாயமாக வந்தாங்க. நீங்கள் அப்படி இல்லை. சாஸ்திரோக்தமாக ஒவ்வொரு படியும் பழகி தெளிந்து அதன் பிறகுதான் இப்போ பிரம்மஞானம் பெற்று ஆசிரியர் பயிற்சிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல, முழுமையாக ஒரு ஆசிரியருக்கு தகுதியாக ஆன பிறகுதான் நீங்க வந்திருக்கீங்க. உங்களை உலகம் எதிர்பார்க்கிறது. இப்போ இன்றைக்கு ஒரு 500 பேரை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் அதிகபட்சம் இல்லை 10 பேர் உருவாக்குங்க. 5000 பேராக போச்சு இல்லையா? எப்படி இருக்கும் உலகத்துக்கு? அந்த மாதிரி 2-3 தலைமுறை வந்ததுன்னா உலகம் முழுவதும் நிறைய போடும். இந்த மனவளக்கலைன்னா மனிதனை மனிதனாக முழுமையாக மனிதனாக்க வல்லது. ஏனென்றால் இயற்கையில இறைவன் படைத்தார் என்று சொன்னாலும் சரி, பரிணாமம் என்றாலும் சரி, திடீரென மனிதனாக வந்து விடவில்லை. சிற்றுயிரில் இருந்து படிப்படியாக பல உயிர்களை கடந்து உடல் மாற்றம் பெற்று ஆத்மா மாத்திரம் தன்மைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ வந்திருக்கும். அப்படி பார்க்கிற போது நம்ம ஒவ்வொருவர் உடல்லையும் மனதிலையும் என்ன இருக்குதுன்னு பாருங்க. இது வரைக்கும் எத்தனை ஜீவன்களை கடந்து நாம வந்திருக்கிறோமோ அத்தனை ஜீவன்களுடைய குணாதிசயமும் இருக்குது ஒவ்வொருவராண்டியும். சந்தர்ப்பம் வந்தா அந்தந்த சமயத்துல ஒவ்வொரு ஜீவனுடைய தன்மையும் எழுந்து இயங்கும். மனிதனாக இருப்பான், பாம்பு போல சீருவான். என்ன பாம்பாக இருந்த பதிவோ இருக்குது என்றத அர்த்தம். அதே போல புலிய போல கடிப்பான். அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்த வழியில ஒரு மனிதனாட்ட எல்லா குணங்களும் இருக்குதுன்றது தெரியும் உங்களுக்கு. ஆனா அந்த குணங்கள் எல்லாம் இப்ப மனித வாழ்க்கையில செயல்பட்டால் மனிதன் வாழ்வு எப்படி இருக்கும்? உண்மமயமாக இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த அவசியத்தை உணர்ந்துதான் மனவளக்கலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். மனவளக்கலையில பாருங்க, எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் செய்த உறுப்புகள் எல்லாம் பழக்கத்தினால அதையே செய்யறதுக்கு தயாரா இருக்கும். அதே போல எத்தனை ஜீவன்களாக இருந்து அந்தந்த உறுப்புகள்ல செய்தமோ அந்த செயலினுடைய தன்மை எல்லாம் இருக்குது. உதாரணமாக நீங்க எங்கேயோ
வழியில போயிட்டு இருக்குங்க, யாரோ ஒருத்தர் வந்து பாக்கெட்ல கையை வைக்கணும். ஏண்டா எனக்கு பாக்கெட்ல பணம் வேணும், அது என்கிட்ட எடுக்காது. இல்லை எனக்கு வேணும்ன்றோம். இந்த போராட்டத்தில் யாரு ரெண்டு பேர்கிட்டையும் ஒன்றும் ஆயுதம் இல்லை. பைய மடக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உடனே வாய் தான் போகும். எல்லா ஜீவன்களுக்கும் முதல்ல வாய் தானே கடிக்கிறதுக்கு வரும், உடனே காட்டிடுறோம். அதுபோல ஒவ்வொரு செயலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய குணாதிசயம் மாத்திரம், மனிதனுடைய குணம் மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவன்களுடைய வெறுப்பு, பகை, குற்றம் எல்லாம் இருக்குது. ஒரு உண்மையை உணரணும்னு சொன்னா, மனிதனண்டை ஏன் இத்தனை குணங்கள் இருக்குதுன்றா, மனிதன் எங்க இருந்து வந்தா, வித்து முதல் வந்து வரிசையா வந்த போது விலங்கின வித்துல இருந்துதான் மனிதன் வந்திருக்கிறான். அப்படி பார்க்கிற போது விலங்குகள் எப்படி வாழ்கின்றன, ஒண்ணு அடிச்சு சாப்பிட்டு வாழ்வு. சாப்பாடு எப்படி யாராயிலும் அது உற்பத்தி செய்ய முடியுமா? தானே உற்பத்தி செய்ய தெரியாத எந்த ஜீவனாக இருந்தாலும் இன்னொரு ஜீவன் அடிச்சுத்தான் சாப்பிடணும், வேற வழியே இல்லை. அதே இதுல ஒரு ஜீவனை இன்னொரு ஜீவன் அடிச்சு சாப்பிடுறதுன்னா 4 விதமான குற்றங்கள் அங்க இயல்பாக வருது. வதைப்பது, கொல்லுவது, உடலை திருடி உணவாக கொள்ளுவது, வாழ்க்கை சுதந்திரத்தை அழிப்பது. 4 குற்றங்கள் இல்லாத ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை கொல்ல முடியாது அல்லவா? அந்த முறையில தொடர்ந்து வந்த அந்த மனித வர்க்கத்துல கூட அந்த 4 குற்றங்களும் இன்னைக்கு மனித வர்க்கத்துல இருக்குது. உலகம் முழுவதும் குற்ற விளக்க சட்ட நூல், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னுட்டு வச்சிருப்பாங்க. எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த 4 குற்றங்கள் தான் முனைஞ்சு நிற்க, மிச்சமெல்லாம் அது கீழே வரக்கூடிய சில்லற குற்றங்கள் தான். என்ன? வதைத்தல், கொல்லுதல், திருடுதல், வாழ்க்கை சுதந்திரத்தை அழித்தல், இந்த 4 குற்றங்கள் தான் இருக்கும். ஆகவே இந்த குற்றங்கள் எல்லாம் பதிவாகி தன்மையாக இருக்கிறது இல்லையா நம்ம கருமையத்துல, அது எழுந்து இயங்கவே கூடாது, அதை மாற்றி அமைக்கணும். அதற்காக எந்த குற்ற உணர்வுகளானாலும் செயலானாலும் மன அலைச்சூழல் விரைவு அதிகரிக்கிற போதுதான் குற்றங்கள் எல்லாம் வரும். அந்த மன அலைச்சூழலை ஒழுங்குபடுத்தி அமைதியாக கொண்டு வருவதற்கு நாம் தியானம் கொடுக்கிறோம். தியானம், உலகத்துல எத்தனையோ தியானத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய தியானம் குண்டல் யோகம் எப்பேற்பட்டதுன்னு பாருங்க. குண்டம்னா அக்கினின்றது பேர், இது தெய்வீக அக்கினி. அதனால குண்டலின் சக்தின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த சக்தியை மேலே எழுப்பி, அந்த சக்தி மேலேயே அதிலிருந்து வரக்கூடிய அலையான மனதை அங்கேயே செலுத்தி இப்ப தியானம் பண்றோம். அப்போ அப்படி எழுப்புவதற்கு உங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் ஜீவகாந்த சக்தி பெருக்கம் என்றதை பயிற்சி அளிச்சிருக்காங்க. முறையாக செய்து வாருங்க. அதுல எல்லா பயிற்சியை விட கண்ணாடி பயிற்சி மிகவும் நல்லது, எளிது, எல்லாரும் செய்யலாம். அந்த பயிற்சியினால செய்து அதன் பிறகு தலையணி மேல பாசஸ் கொடுக்கிறோம். அப்ப என்ன, பயிற்சியினால சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு சக்தி கையில வருது. கையில எப்படி வருதுன்னா, நீங்களே கை அப்படி வச்சு பார்த்தா தெரியும். உடல்ல இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் கை மூலமாக சேரும்.
இந்த சக்தியை கொண்டுதான் நீங்க 10 பேருக்கோ 100 பேருக்கோ 1000 பேருக்கோ உணர்வை எழுப்ப போறீங்க. ஜீவகாந்த சக்தியாக உள்ள அந்த கருமையத்தில் இருந்து சக்தி எழுப்பி ஆக்கினைக்கு கொண்டு வந்து நிறுத்தி தியானம் செய்ய சொல்ல போறீங்க. ஆனா ஒவ்வொருவருக்கும் நீங்க சக்தி எழுப்புற போது நீங்களும் சக்தியை கொடுத்துதானே ஆகணும். உங்க சக்தியில ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுக்கணும். கொடுக்குறீங்க. பேருக்கு கொடுத்தாலும் உங்களுடைய சக்தி கொஞ்சம் கூட குறையாத இருக்கணும். அதற்காக பற்றாயிருப்புன்னு சொல்லுவாங்களே, அத மாதிரியான ஒரு சக்தியை இன்றையிலிருந்து உங்களுக்கு அதிகரிக்கணும். அது கையிலையும் நல்ல மாதிரியாக செயலாகணும் என்றதுக்காக உங்களுக்கு நான் இப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்கிற கையை நீட்டி வாங்கிக்க. கண்ணு இங்கே என் பேர்ல இருந்தால் பரவாயில்ல, கை மேல நினைவு இருக்கணும். உங்க கை மேலேயே நினைவு இருக்கணும். அப்போ நான் வீசுற வீச்சில் எவ்வளவு சக்தி வருது, அது மேல படுதா, அந்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. வாழ்க வளம். வாழ்க வளம். பாருங்க, என் கைய கண்ணால பார்க்கலாம், ஆனா மனம் உங்க கை மேல இருக்கணும். அலை அலையா கையில வந்து வீசுகிறதா, அப்படியே வாங்கி வச்சுக்கோ. நீங்க எத்தனை பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஜீவகாந்த சக்தி குறைவுபடாது. வாழ்க வளமுடன். வாழ்க. கரஸ்பாண்டிங்கா நான் எந்த மாதிரி போய் சொல்லலாம் அதே போல படுதான்னு பாருங்க. இது எங்க இருந்தும் கூட பாயும். 1000 மைலுக்கு அந்தாண்ட இருந்தா கூட இங்க நினைச்சு கொடுத்தா பாயும். ஆனா அவங்களுடைய எண்ணம் இங்க இல்லை, எங்கேயோ இருக்குது, அதனால தெரியாது. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம்.